கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 30 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அநேகருக்காய் காத்திருக்கிறோம், அநேக நன்மைகளுக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். ஆகவே நம்மேல் மனதுருகிற தேவன், நீதி செய்கிற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் காத்திருக்கிறது ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பின் மத்தியிலே காத்திருக்கும் பொழுது நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 6:5 ஆபிரகாம் பொறுமையாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் காண்கின்ற ஒன்றை நாடி காத்திருக்கவில்லை, ஏதோ ஒரு காணாத நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாம் காணாததை நம்பியிருப்போமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று ரோமர் 8:25 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய காத்திருப்பு தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக இருக்கிறதா இருக்க வேண்டும். தேவனிடத்திலே நாம் எதிர்பார்க்கிற காத்திருக்கிற காரியங்களை ஒருபோதும் மனிதனிடத்திலே எதிர்பார்க்கக்கூடாது. மனிதனிடத்திலேயும் நாம் எதிர்பார்ப்போமானால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் தாமதிக்கிறார் என்பதனாலே தரம் மறுக்கிறார் என்பது பொருள் அல்ல. தரமானதை தருவதற்காகவே அவர் தாமதிக்கிறார். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பு முடியும் வரை தேவனுக்குள்ளே அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 1:5 அன்னாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவளுடைய குறைகளை எண்ணி அழுகிறாள், மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிறாள். ஆனால் அதே அதிகாரம் 11 நாம் வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவளுடைய ஜெபம் மாறும் பொழுது, அவளுடைய எதிர்பார்ப்புகள் மாறும் பொழுது, தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாய் வந்து அவள் அழும் பொழுது, தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஒரு சாமுவேலை பெற்றுக்கொள்கிறார். அதே போல் நாமும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை ஒருபோதும் மனிதனிடத்தில் எதிர்பார்க்காதபடி தேவனுடைய நாமத்தை நம்பி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் காத்திருப்போமானால் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்கும். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தும் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். ஆகவே அவருக்கு காத்திருங்கள், அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே அநேக நன்மைகளுக்காய் ஆண்டவரே எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்திலே காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். கர்த்தாவே, உம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்களை ஒருபோதும் மனிதனிடத்தில் எதிர்பார்க்காதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படி காத்திருக்கிற தேவன், மனதுருகிற தேவன், நீதி செய்கிற தேவன் கூட இருந்து நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.